10ஆம் வகுப்புல வரலாறுல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்ன்ற லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவியவர்கள் லக்ஷ்மி நரசு சீனிவாசனார். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக போராடிய அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம். எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் எந்த அமைப்பின் முயற்சியால் ஒழிக்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? 1877. த இந்து செய்தி பத்திரிகையை தொடங்கியவர்கள் ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4. தி இந்து செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1878. ஜி. சுப்பிரமணியம் அவர்கள் தமிழில் சுதேசமித்திரன் என்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1891. சுதேசமித்திரன் பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? 1899. உள்நாட்டு பத்திரிகைகள் இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற பத்திரிகைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பத்திரிகைகள் த இந்து, சுதேசமித்திரன். முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு பயிற்சிகளமாக இருந்தது சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1884 மே 16. சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்கள் எம். வீரராகவாச்சாரி, பி. ஆனந்தச்சார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலர். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னா வி. எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பி. எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கட்ராமனார், ஜி. ஏ. நடேசன், டி. எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார். 1885 இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பம்பாய். இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? 72. இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை 22. இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள எந்த தலைவர் செய்த பங்களிப்பு நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவராக கருதப்பட்டார்? ஜி. சுப்பிரமணியம். 1886 இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு எங்கு நடைபெற்றது? கல்கத்தா. காங்கிரசின் 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 எங்கு நடைபெற்றது? சென்னையில் 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கிஸ் தோட்டத்தில், மக்கிஸ் கார்டன். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எண்ணிக்கை 607. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்ட சென்னை மாகாணத்தை சார்ந்த பிரதிநிதிகள் எண்ணிக்கை 362. வங்கப் பிரிவினை 1905. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் யாருடைய தேசபக்தி பாடல்கள் முக்கியமானவையாக இருந்தது? சுப்பிரமணிய பாரதியோடது. சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்த முக்கிய 2 இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா. எந்த தீவிர தேசியவாத தலைவர் தனது சென்னை சுற்றுப்பயணத்தின் போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தது? பிபின் சந்திர பால். தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ. உ. சிதம்பரனார். வ. உ. சிதம்பரனார் எந்த 2 கப்பல்களை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார்? காளியா மற்றும் லாவோ.
திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவோடு தோளோடு தோள் நின்றவர் வ.உ. சிதம்பரனார். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் வ.உ. சிதம்பரனார். பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது பாண்டிச்சேரி. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டதுன்னா இந்தியா ஹவுஸ் லண்டன்லயும் அப்புறம் பாரிஸ். புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தவர்கள் வி.வி. சுப்பிரமணியனார் மற்றும் டி.எஸ்.எஸ். ராஜன். பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் இந்தியா, விஜயா, சூரியோதயம். 1910 யாருடைய வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன? அரவிந்த கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார். 1904 பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர்கள் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும். ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எதுனா பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கத்தினால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டவர் வாஞ்சிநாதன். எந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ.டி.இ. ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டார். ஜூன் 17, 1911. செங்கோட்டையை சேர்ந்த யார் ஆஷ் துரையை சுட்டு கொன்றுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார்? வாஞ்சிநாதன். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக் தொடங்கியவர் அன்னி பெசன்ட். அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற அன்னி பெசன்ட் அம்மையாரின் கோரிக்கைக்கு துணையாக இருந்தவர்கள் ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய 2 செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் இயற்றிய நூல்கள் என்னன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன். எந்த ஆண்டு அன்னி பெசன்ட் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1917. சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1912. சென்னை திராவிடர் கழகத்தின் செயலுக்கமிக்க செயலராக விளங்கியவர் சி. நடேசனார். நடேசனார் எந்த ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார்? ஜூன் 1916. டி.எம். நாயர் மற்றும் பி. தியாகராயர் இடையே நிலவிய கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தியவர் சி. நடேசனார். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தமிழ் செய்தித்தாள் திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தெலுங்கில் வெளியிட்ட செய்தித்தாள் ஆந்திர பிரகாசிகா. எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது? 1920. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி நீதி கட்சி. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஏ. சுப்பராயலு. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. எந்த சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானால் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம்? ரவுலட் சட்டம். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஜார்ஜ் ஜோசப். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு
ஆற்றிய சேவையின் காரணமாக ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மதுரை மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரோசாப்பு துரை. மதுரை தொழிலாளர் சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியவர் ஜார்ஜ் ஜோசப். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயர். கலீஃபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கம். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 யாருடைய தலைமையில் பொதுக்கூட்டம் நிகழும் போது கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? மௌலானா சவுகத் அலி. கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி. ஈவே ராமசாமி அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஈவேரா மற்றும் பெரியார். முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை நிறுவியவர் யாக்கூப் ஹசன். ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடந்தது? சி ராஜாஜி மற்றும் ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள். வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு 1922 ஜனவரி 13. சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1922. எந்த நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது? சௌரி சௌரா. கல்லுண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தியவர் ஈவேரா. திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் எனும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் ஈவேரா. ஜாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவிலின் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் ஈவேரா அவர்கள் செய்த பங்களிப்பிற்காக எவ்வாறு பாராட்டப்பட்டார்? வைக்கம் வீரர். சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையினாலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரசுக்கு உள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டாலும் காங்கிரஸை விட்டு வெளியேறிய தலைவர் யாருன்னா ஈவேரா. தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு சேரன்மாதேவியில் குருகுலத்தை நிறுவியவர் வி வி சுப்பிரமணியனார். எந்த இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் காங்கிரசிற்குள் மாற்றத்தை விரும்பாதோர் மற்றும் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிவு ஏற்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. தமிழகத்தில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் எஸ் சீனிவாசனார் மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி. 1926 தேர்தலில் வெற்றி பெற்றும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்து சுயேட்சை வேட்பாளர் பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவிய கட்சி சுயராஜ்ய கட்சி. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் எந்த கட்சி எளிதாக வெற்றி பெற்றது? நீதி கட்சி. 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் சைமன் ஆணையம். 1927 காங்கிரஸ் சைமன் குழுவை ஏன் புறக்கணித்தது? குழுவில் இந்தியர்கள் இடம்பெறாததால். சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? எஸ் சத்தியமூர்த்தி. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு 1929 பிப்ரவரி 18. எந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? சென்னை மாநாடு 1927. எந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? லாகூர் மாநாடு 1929. எந்த ஆண்டு ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்? 1930 ஜனவரி 26. எந்த ஆண்டு காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவக்கினார்? 1930 மார்ச் 12. உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றவர் ராஜாஜி. உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பு 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் எப்பகுதியை சென்றடைந்தது? வேதாரண்யம்.
உப்பு சத்தியாகிரக வேதாரண்ய அணிவகுப்புக்கென்றே கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் எனும் சிறப்பு பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் ராஜாஜி, TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர் மற்றும் சந்தானம். யாருடைய தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர்? டி. பிரகாசம் மற்றும் கே. நாகேஸ்வரராவ். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் எந்த ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார்? 1932 ஜனவரி 26. OKSR குமாரசாமி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திருப்பூர் குமரன். கொடிகாத்த குமரன் என்று புகழப்பட்டவர் திருப்பூர் குமரன். எந்த ஆண்டு திருப்பூர் குமரன் அவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு கொடியை தாங்கியவாறு இறந்தார்? 1932 ஜனவரி 11. மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம். 1937 முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. மதுவிலக்கை ராஜாஜி அவர்கள் எங்கு பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்தார்? சேலம். ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய எந்த வரியை அறிமுகப்படுத்தினார்? விற்பனை வரி. இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை எந்த போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது? இரண்டாம் உலகப் போர். கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939. ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தி எதிர்ப்பு மாநாட்டை பெரியார் எங்கு நடத்தினார்? சேலம். எந்த ஆண்டு வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1942 ஆகஸ்ட் 8. காந்தியடிகள் எந்த தீர்மானத்தின் போது செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை வழங்கினார்? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் எதற்கு வழிகோலியது? இந்திய விடுதலைக்கு.